ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரெட்டை வச்சு சூப்பரான ஹோம்மேட் மலாய் குல்ஃபி தாங்க செய்ய போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி சில்லுன்னு செஞ்சு கொடுத்து பாருங்கள், கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மலாய் குல்ஃபி செய்கிறதுக்கு நான் 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். அதில் ஓரங்களை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஓரங்களில் கட் பண்ணிவிட்டு 4 துண்டாக வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா ஸ்லைஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 10-15 முந்திரியை நான் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இது கூடவே நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாதாம் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 250 ml அளவுக்கு நல்லா திக்கான பால் தான் எடுத்துருக்கிறேன். நான் பாக்கெட் பால் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பசும்பால் கிடைச்சாலும் அது கூட எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. பால் திக்காக இருந்தால் தான் நமக்கு குல்ஃபி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், பால் லைட்டாக காஞ்சிட்டு இந்தளவுக்கு பால் பொங்கி வந்தால் போதும். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் ஸ்லைஸை சேர்த்துடலாம். நான் எல்லா ஸ்லைஸஸையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த ப்ரெட்டோட பால் சேர்ந்து நல்லா கலந்து வரணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அது கூடவே நான் ஊற வச்சு வச்சுருந்த முந்திரியை தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாதாம் சேர்க்குறதா இருந்தால் அதனோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்த பால்லாம் நல்லா ப்ரெட்டு கூட மிக்ஸ் ஆகி இறுகி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிட்டு இந்த டைமில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் கூட ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த நாட்டு சர்க்கரை ப்ரெட்டு பாலோட நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து வரணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கரைஞ்சி வந்துட்டு இப்போ லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கிறேன். பால் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட குல்ஃபி மோடு அந்த மாதிரி எதுவும் இருந்தால் நீங்கள் அதில் கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கிண்ணம், டம்ளர் எதுலனாலும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இதை சேர்த்துட்டு ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு நம்ம ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 ஹவர்ஸ் கழித்து சூப்பராக குல்ஃபி ரெடியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்குறத விட இது ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இந்த சம்மர் சீசனில் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த குல்ஃபி ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.